முதலே நிழலே என்னை காக்கும் என் தெய்வமே துகளும் தொடவே ஒரு போதும் விடவில்லையே. அழிதிடும் போது அணைக்கும் உன் கைகள் மாறாதே என்றும் உன் பாசமே. விழுந்திடும் போது உன் நிழலை தந்து காயங்கள் நெருங்காமல் காத்தவனே முதலே நிழலே என்னை காக்கும் என் தெய்வமே துகளும் தொடவே ஒரு போதும் ஃபோன் அடிக்குதுக்கா கொஞ்ச நேரம். ஹலோ ஹலோ. சொல்லுங்க மாப்பிள்ள சார். அப்புறம் கல்யாணம் நாளைக்கு எல்லாம் ஓகே தானே? இல்ல அன்னைக்கு என்கேஜ்மெண்ட்ல பிரச்சனை பண்ணிட்டாங்க. நாளைக்கு கல்யாணம் வேற. கல்யாணத்துலயும் வந்து ஏதாச்சும் பிரச்சனை பண்ணி அலங்கோலம் பண்ணிட போறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. உனக்கு புரியுதா இல்லையா? அன்னைக்கு பண்ணதே என் குடும்பத்தால ஒன்னும் பதில் சொல்ல முடியல. எல்லா சொந்தக்காரங்களும் கேள்வி கேக்குறாங்க. நாளைக்கு கல்யாணம், அங்க வந்து ஏதாவது கூத்து பண்ணி விட்டாங்கன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான். என் ஃபேமிலியே தலை குடிஞ்சு நிக்கணும். நான் தான் சொல்கிறேன், அதெல்லாம் ஒன்றுமே நடக்காது. உனக்கு தெரியுமா கலை, எங்க அப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சதே பெரிய விஷயம். அவர் மட்டும் இல்லைன்னா இந்த கல்யாணமே நடக்காது. எங்க மம்மி, என் சித்தி, எங்க யாருக்குமே இந்த கல்யாணம் நடக்கிறது பிடிக்கல. ஆனா அவங்க நம்மளுக்காக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா என் டேடி எங்க கிட்ட பேசி நம்மளுக்காக கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சாரு. இப்போ அவங்களுக்கும் அவமானம் தானே. அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? டெய்லி டெய்லி அதை பத்தி அந்த அந்த என்கேஜ்மெண்ட் நடந்ததை பத்தி பேசாத நாளே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. என்னைக்காவது என்னைக்காவது எங்க வீட்டுல இப்படிலாம் இருந்திருக்கான்னு யோசிச்சா இல்ல. எப்போ இந்த சம்மதத்துக்கு ஒத்துக்கிட்டாங்களோ அப்பத்துலேயும் தான் இந்த பிரச்சனையே. ஏதாவது பண்ணு கலை, எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது நாளைக்கு கல்யாணத்துல. நாளைக்கு வந்து என் ஃபேமிலி தலை குனிஞ்சு நிக்கிறது என்னால பார்க்க முடியாது. தயவு செஞ்சு. நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னது தானே. ஆண்டியை ஒண்டி கொஞ்சம் கவலைப்பட வேணாம்னு சொல்லு, சரியா? நீ சொல்லுவடா, நீ சொல்லுவ. எங்க அம்மாவும் சித்தியும் எவ்வளவு வருத்தப்பட்டாங்கன்னு எனக்கு தானே தெரியும். என் மம்மியும் சித்தியும் இந்த மாதிரி இருந்து நான் பார்த்ததே இல்லை. அவங்க எப்பயுமே ஹை கிளாஸா தான் இருப்பாங்க, ஸ்டாண்டர்டா தான் இருப்பாங்க. ஆனா இப்ப பாரு எவ்வளவு அவமானம், எவ்வளவு தலை குனிவா இருக்கு அவங்களுக்கு. டெய்லி அதை நினைச்சு நினைச்சு மனசு கஷ்டப்பட்டுட்டு வேற இருக்காங்க. என்னமோ தெரியல கலை, எதுவும் பார்த்து செய்யி. உங்க குடும்பத்தை கொஞ்சம் பாத்துக்க. வந்து ரொம்ப பண்ணிட வேணாம்னு சொல்லு வந்து கல்யாணத்துலயும். சரி சரி, நாளைக்கு கல்யாணம் போய் பாடு. நான் பார்த்துக்கிறேன். சரி. பாய். பாய். சக்தி, சக்தி, ஏய் சக்தி, சக்தி, போன் அடிக்கல, ஏன்டா போன் எடுக்க மாட்டேற? என்னடா இத்தனை மணிக்கு வந்துட்டு கதவு தட்டிட்டு இருக்க? ஏய் உன் தம்பி தேவையில்லாத வேலை பண்ணி வச்சுட்டான். உனக்கு வேற வேலையே இல்ல. யாரையாவது பார்த்துட்டு என் தம்பின்னு சொல்லுவேன். இப்படி நீ சொல்லுவேன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து வச்சிருக்க. என்னடா சொல்ற? என்னடா சொல்றேன்டா? பாரு பாட்டெல்லாம் பாரு. உன் தம்பி தூக்கிட்டானுங்கடா. உன் தம்பியை சேர்ந்துருக்கான். எனக்கு தெரியல என்ன சொல்றது. தொட்டிட்டு ஒண்ணு ஏற்றிட்டு போயிட்டானுங்க.
நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு உன் தம்பி ஏன்டா இல்லாத வேலை பண்றான்? வீட்டுல அம்மா வர தூங்குறாங்கடா, உள்ள நீ வாடா, நீ வாடா. நான் அப்பயே சொன்னேன் உன் தம்பியை பில்லா கூட சேர விடாதுன்னு. டேய் நான் என்னடா பண்றது? இப்ப நீ பாத்தியா கெட்ட வழிக்கு கொண்டு போய் என்ன ஆச்சுன்னு? எனக்கு என்ன தெரியுமாடா இவன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி வைப்பானே. நான் சொல்ல நீ கேட்கல சக்தி, வீடியோ பார்த்த தானே. இப்ப நான் இவங்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுவேன்னு தெரியல. வீட்டுல அம்மா எழுந்துச்சாங்கன்னா டேய் சாதாரண கூட அடிச்சிருந்தா கூட ஏதோ பேசிடலாம்டா. அடிச்சது பொருள் முதலாளிய, அவனோட பையனுங்களை கூட தூக்கி இருந்தா கூட ஏதோ பேசிருக்கலாம். தூக்குனது முதலாளி, அவனும் பெரிய கேபிள்ரா. அவனு கண்டிப்பா கம்பத்துக்குள்ளதான் இருப்பான்னு நினைக்கிறேன் நானு. அவனுக்கும் பெரிய டீம் இருக்கு. இப்ப நம்ம அவனை காப்பாத்தி ஆகணும். உன் தம்பியை வச்சுதான் அவனை காப்பாத்தணும். அப்பதான் உன் தம்பியை காப்பாத்த முடியும். நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போற? அந்த அக்கறை பாரு, அவனுக்கு கொஞ்சம் கூட இல்ல. இவனை எப்படியாவது தேடி பிடிக்கணும். நீ போடா, கம்பத்துலதான் இருப்பான். இன்னைக்கு நான் அவனை என்ன பண்றேன்னு பாரு. இப்ப அவனுக்கு பில்லா ஒரு 6-7 பேர் இருந்தாங்க சக்தி. டே எனக்கு அவனுங்களை பத்தி எல்லாம் கவலை இல்ல. என் தம்பி எப்ப நான் பாக்கணும், அவன் என் கையில மாட்டுட்டோம். சரி வா போ. எவ்வளவு அடிச்சாலும் என் கோவமே குறைய மாட்டேதுடா. ஏன்னா என் சோத்து மங்கள நீ. டேய் அவன் மூஞ்சில லைட் அடி. டேய் ஐயோ டேய் உன உரியடா, உரிங்க விடாதீங்க அவன. அடிக்குதா? அடிக்கணும். டேய் பத்தா இவன உரிங்க அவன. உரி இதுக்கு மேல அடிச்ச சுத்தரம் போலண்ணா. சாவட்டும்டா சாவட்டும். பில்லா போட்டல தமிழ் டேய் போ, இருக்கிற தலைவலியில இவன் ஒருத்தன். டேய் போய் அனுப்பி விடு அவனை, அப்படியே பேசி போ பேசி அனுப்பி விடு அப்படியே. என்னடா என்ன நடக்குது அங்க? நான் ஒண்ணு இல்ல, பேசுறேன். ஒண்ணு இல்லண்ணா. நில்லிங்க. ஏய் நில்றா, அவன் சொல்றது என்ன நடக்குது அங்க? ஒண்ணு இல்ல, அது யாரு இவனுங்களா? வேற பிரச்சனை வா நாங்க பேசுவோம். வேற ஒண்ணு இல்ல, வாங்க பேசுவோம். ஒண்ணு என்னடா அது வேற பிரச்சனை. இங்க வேற பிரச்சனைனா உனக்கு இங்க என்ன வேலை? நாளைக்கு நம்ம வீட்டுல கல்யாணம், தெரியுமா இல்லையா? தெரியுதுண்ணா வாடா அப்படி பேசுங்க. கண்ட பொறுக்கிங்க கூட சேர்ந்து இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? ஒண்ணு இல்லண்ணா, நான் பேசுறேன். ஒழுங்கா இப்ப அந்த பையனை விடல, நான் இப்ப போலீஸ்க்கு போன் பண்ணிருவேன். நான் முடியாதுண்ணா. என்ன முடியாது? அது வேற பிரச்சனை, நமக்கு தேவை. நம்ம போலாம். போய் விட சொல்லு அவனை, விட சொல்லு. தெரிஞ்சு போச்சு அடிச்சது பாத்துட்டீங்க. என்ன விட சொல்றான், எல்லாம் போலீஸ் கிட்ட போக சொல்றானே. டேய் நான் சொல்றேன், உங்க அண்ணன் ரொம்ப நம்ம விஷயத்துல மூக்க நுழைச்சுக்கிட்டு இருக்கான். நான் சொல்றேன், அடுத்தது உங்க அண்ணனை தூக்கிட்டு வந்து கட்ட வேண்டியது ஆயிரும். அதான் அடிச்சு எங்க போயிருவான். அடுத்த பாத்து விட்டுருவானா? விடணுமா? கஷ்டப்பட்டு ஸ்கெட்ச் போட்டு தூக்கி இருக்கோம், விடணும்ன்ற. விட்டு அதை பிடிச்சிட்டா என்ன போலீஸ் கிட்ட போவோம், எல்லாரும் மாட்டுவோம். அனுப்பி விட்டுரு. உங்க அண்ணன் ரொம்ப நம்ம விஷயத்துல மூக்கா நுழைக்கிறான். சொல்லிவே உங்க அண்ணன்ட்ட மூக்கா அறுத்து கையில கொடுத்துருவேன்னு. ஒரு நேரம் போல இருக்க மாட்டேன் நானும். விட்டுருவானா? எங்க போலீஸ் எல்லாரும் மாட்டுவோம். போட்டு உதிக்கணும். ஏய் அவனை விடக்கூடாது, நீதானே சொன்ன. அப்ப சொன்னேன். இப்ப என்ன போலீஸ் போக என்ன பண்றது? உங்க அண்ணனையும் சேர்த்து தூக்க வேண்டியதான். இப்ப நானு பரவாயில்ல, ஏதாச்சும் பண்ணுங்க அவனை, ஏதாச்சும் பண்ணுங்க. எனக்கு உண்மையா போசாத்தியே இல்லடி. எவ்வளவு கஷ்டப்பட்டு தூக்கணும் தெரியுமா? தெரியுதுண்ணா. அப்படி பேசுறாங்கண்ணா. ப்ளீஸ் நான் விட்டுருவாண்ணா. இவனை விட சொல்றியா? விட்டுருவாண்ணா. உங்க அண்ணன் போலீஸுக்கு போறேன்னு சொல்றான்.
பிரச்சனை ஆயிரும். எங்க போயிட போறான்? திருப்பி ஸ்கெட்ச் போட்டு தூக்கலாம். என்ன? ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுங்கடா. ஆ? சரியா? டேய் தமிழ், உனக்காக தான் தருமா? ஏதாச்சும் பண்ணுங்க. டேய் டேய் தூக்குங்கடா அவனை. டேய் பாத்து பாத்து ஓட. டேய் வா. வரல இவனை ஒட்டிக்கணும்டா. இவன் தானே தூக்க சொன்னான். கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லா ஸ்கெட்ச் போட்டு தூக்கணும். எல்லாச்சும் வந்து கடுத்துட்டான். ஏய் சும்மா தொட்டதுக்கெல்லாம் தமிழே குறை சொல்லிட்டு இருக்காதீங்க. இதுக்கெல்லாம் அவங்க அண்ணன் தான் காரணம். காலி இவனால தான் நான் பிரச்சனை. நீ பாடுறா ஒரு நாள் அவங்க அண்ணனை நான் என்ன பண்றேன்னு. எனக்கும் இவங்க தான் நான் படிச்சு கொடுத்துருக்கேன். இவனை ஒரு நாள் வச்சு செஞ்சான். புடி. டேய் நில்ல நில்லு நிமிஷ் நில்ல. இந்த பையனை கொண்டு போயிட்டு உன்னால ஒரு வீட்டுல விட்டு விட முடியுமா? முதல் ஹாஸ்பிட்டல் கூட்டி போகணும்டா. ரமேஷ் உனக்கு புரியுதா? இது நம்ம வேலை இல்ல. இவர் வீடு எங்கன்னு கேட்டு டே எங்க இருந்து கூட்டிட்டு வந்தீங்க? கொஞ்சம் எங்கடா போட்டுருவேன்டா உன்னை. தலைவலி கொடுத்துருக்கீடா. கொஞ்சம் உதவி செய்யடா எனக்கு. இங்க வீட்டுல அம்மா எழுந்திரிச்சிட்டாங்கன்னா போச்சு எல்லாம் பாலா போயிடும். நீ எப்படியாவது இவங்களை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு இவனை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடா. காலையில கல்யாணத்துக்கு வேற போகணும். நீ முதல்ல அவனை கூட்டிட்டு போ. நான் கூட்டிட்டு போய் வீட்டுல வண்டிய பாத்துக்குவியாடா? நான் பாத்துக்கிறேன். முதல்ல வீட்டுல உள்ள வேலையை பாரு. டேய் இதுக்கப்புறம் வீட்டு விட்டு விளையாடாத. போ போ. டேய் பத்திரம். நான் பாத்துக்கிறேன்டா. பத்திரம் பத்திரம். போ. ஐயோ அக்கா, எல்லா வேலையும் இழுத்து போட்டு நான் தான் செய்யறேன்க்கா. என்னால முடியலக்கா. நீ வேற மெல்லமா நடந்து வந்துட்டு இருக்குக்கா. அக்கா மாமா கிட்ட சொல்லிட்டியா நம்ம எங்க போறோம்னு? எல்லாம் சொல்லிட்டேன். அப்பா தான் வந்தேன். அப்ப அவருக்கு தெரியும் நம்ம எங்க போறோம்னு. கால் பண்ண மாட்டாருங்க. கால் பண்ண மாட்டேன். ஐயோ எனக்கு இது போதுக்கா. என்னோட பிளானே இந்த வாட்டி வேற மாதிரி இருக்கு அக்கா. நான் ஒரு ஆளு இல்லைன்னா இந்த கல்யாணமே நடக்காது போல இருக்குக்கா. அதுக்கு தாண்டி ஆசைப்படுறான். இந்த கல்யாணமே நடக்க கூடாதுன்னு. இந்த கல்யாணம் நடக்குதோ நடக்கலையோ, ஆனா நம்ம 2 பேரும் நம்ம கிளாமரை மட்டும் விட்டுறக்கூடாதுக்கா. நம்ம தாக்கா ஹைலைட்டா இருக்கணும். ஆமாக்கா, நீ ப்ரிப்பேர் பண்ணிட்டியா எப்படி உடுத்த போறேன்னு? எனக்கு ஒரு ஆசைக்கா. அந்த நயன்தாரா வந்து காஷ்மீரால உடுத்திருந்தாலே அந்த மாதிரி உடுத்தணும்னு எனக்கு ஒரு ஆசைக்கா. சொல்லிடுமாக்கா? நான் அழகா இருப்பேனாக்கா அப்படி செட் பண்ணா? சொல்லுங்க. உனக்கு என்னடி, எப்படி உடுத்தினாலும் அழகா தான் இருப்ப. அப்புறம்க்கா எனக்கு அப்படியே ஹைலைட்ஸ் திக்கா வச்சுட்டு இங்கன ஒரு மணி இங்கன ஒரு மணி வச்சா நான் எப்படிக்கா அழகா இருப்பேன்? அவளை விட உனக்கு என்னடி, எப்படி உடுத்தினாலும் அழகா தான் இருப்ப. ஹலோ, நான் அங்காள பரமேஸ்வரி பேசுறேன். நான் கீழே வெயிட் பண்றேன். கேட் ஓபன் பண்ணுங்க.
அம்மா கொஞ்சம் பொண்ணோட அத்தையை போய் கொஞ்சம் கூட்டிட்டு வாங்க. அம்மா, இந்த விளக்க கொஞ்சம் ஏற்றி விடுறீங்களா?